وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. وقال رسول الله صلى الله عليه وسلم صنفان من أهل النار لم أرهما قوم معهم سيات كأجناب البقر يضربون بها الناس ونساء كاسيات عاريات مائلات مميلات رؤوسهن كأسنمة البخت المائلة لا يدخلن الجنة ولا يجدن ريحها أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட உயிரினுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு முபாரக்கான பரிசுத்தமான தூய்மையான மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அதிலே நம்மவர்களுக்கு தேவையான எந்த ஒன்றையும் அல்லாஹ் சொல்லாமல் விடவில்லை. அது தனி மனித வாழ்க்கையாக இருக்கலாம், கூட்டு வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு சாதாரண தனி மனிதனுடைய பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சமூகத்துடைய பிரச்சனையாக இருக்கலாம். யாரு எந்த துறையில ஈடுபட்டாலும் அவர் ஈடுபடக்கூடிய அந்த துறைக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதலை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்திலே வைத்திருக்கின்றான். வெறும் வழிகாட்டுதலோடு நின்று விடாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அவரை எந்த முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்று நபியின் மூலமாக செயல்படுத்தி காட்டி தந்திருக்கின்றான். இஸ்லாத்திலே உள்ள அனைத்து தரப்பினர்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான தீனிலே வழிகாட்டுதலை வைத்திருக்கின்றான். அது வியாபாரமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், கூலி வேலையாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், பெரும் பெரும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்திற்குரிய வழிகாட்டுதல் இஸ்லாத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், இரண்டையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான். சில நேரங்களில் ஆண்களுக்கு கூட இல்லாத பல முக்கியமான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுடைய விடயத்தில் அதை நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றான். ஆண்களுக்கு கொடுக்காத அக்கறையை பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சந்தர்ப்பங்களில் கொடுத்திருக்கின்றான். ஏன்? சமூகத்தில் அவர்கள் முக்கியமானவர்கள். உலகத்திற்கு வந்த அனைத்து நல்லடியார்கள் நபிமார்களாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம்,
இருக்கலாம், இமாம்களாக இருக்கலாம், வழிமார்களாக இறை நேசர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவர்களையும் பெற்றெடுத்தவர்கள் நம்முடைய தாய் குலம், நம்முடைய பெண்மணிகள். அவர்களுடைய மடியிலே நல்ல முறையிலே வளர்க்கப்பட்டதனால தான் அவர்கள் இவ்வளவு பெரும் பெரும் பதவிகளை அந்தஸ்துகளை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். அதற்கு மூல காரணம் அவர்களை பெற்றெடுத்த தாய்மார்கள். அதனால பெண் சமூகம் அவர்கள் சீராகிவிட்டார்கள் என்றால் உலகத்திலே உள்ள முழு மனித சமுதாயமும் சீராகிவிடும். அந்த பெண் சமூகம் சீர்கெட்டு விட்டது என்றால் முழு உலகத்துடைய ஆண் சமூகமும் சீர்கெட்டுவிடும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு இந்த பிரத்யேகமான சில வடிவங்களை வைத்திருக்கின்றான். அவர்கள் எந்த முறையிலே வாழ வேண்டும், வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும், வெளியிலே செல்ல தேவைப்பட்டால் எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். ஆனால் உலகத்தில் ஒரு சப்தம் ஒன்று சமீப காலத்தில் இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் பல தாக்குதல்களை நடத்தக்கூடியவர்கள், அதிலும் சொல்லால் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்நியவர்கள், அவர்களுடைய தாக்குதல்களில் மிக முக்கியமான ஒரு தாக்குதல் தான் இஸ்லாத்திலே பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல, பெண்களுக்கு ஃப்ரீடம் இல்ல, பெண்களை கட்டுப்போட்டிருக்கின்றார்கள், அவர்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கின்றார்கள், நாடு பேருக்குள்ளே அவர்களை மூடி மறைத்து வைத்திருக்கின்றார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நம் மீது சுமத்தப்படுகின்றது. ஆனால் மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதற்கு மாற்றமாக அவர்களுடைய கூட்டு என்ன? ஆண்களை போன்ற பெண்களையும் அவர்களுக்கும் உரிமைகள் இருக்கின்றன, அவர்களுக்கும் சுதந்திரம் இருக்கின்றன, அவர்களுக்கும் ஃப்ரீடம் இருக்கின்றன. ஆண்களை போன்ற பெண்களை வெளியே உலா வரவிட வேண்டும், அவர்களும் சுத்த வேண்டும், அவர்களும் பிரிய வேண்டும், அவர்களும் தங்களுடைய விருப்பப்படி வாழ வேண்டும் என்ற இந்த ஒரு கூட்டின் மூலமாகத்தான் இந்த காலம் இந்த அளவுக்கு சீரழிந்து சின்ன பின்னமானது. ஏன்? பெண்களை அவர்கள் விரும்பக்கூடிய முறையிலே அவர்களை வெளியில் விட்டது தான் காரணம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆனால் புனிதமான இஸ்லாமிய மார்க்கம் அவ்வாறு அல்ல. பெண்களுக்கு சில உரிமைகளையும் பெண்களுக்கு சில கடமைகளையும் வைத்திருப்பதோடு அவர்கள் மறைந்து வாழக்கூடிய வேளையில் உலகம் பாதுகாக்கப்படுகின்றது, ஆண் சமுதாயம் பாதுகாக்கப்படுகின்றது. அவர்கள் வெளியே வந்து சிரிவதன் காரணமாக சமூகம் சீரழிந்து சின்னாபின்னமாகின்றது. சமூகத்திலே ஒழுக்கக்கேடுகள், மானக்கேடான விஷயங்கள் நடப்பதற்கு அவர்கள் காரண கர்த்தாவாக அமைந்து விடுகின்றார்கள் என்பதனால தான் பெண்களுக்கு இந்த சில பிரத்யேகமான சட்டத்திட்டங்களை இஸ்லாம் வைத்திருக்கின்றது. நாங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம், 114 சூறாக்கள், அதில் எங்கேயுமே சூரத்து ரிஜால் ஆண்கள் என்ற ஒரு சூறா இல்ல, ஆனால் சூரத்து நிசா பெண்கள் என்று பிரத்யேகமாக விசேஷமாக ஒரு சூறாவை இறக்கி வைத்து அந்த பெண்களுக்குரிய உரிமைகள் மாத்திரமல்ல அவர்களுக்குரிய கடமைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரித்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெண்களுடைய இயற்கையிலேயே அல்லாஹ் கவர்ச்சியை படைத்திருக்கின்றான். அவர்களுடைய முக தோற்றத்திலே ஒரு கவர்ச்சி, அவர்களுடைய நடையிலே ஒரு கவர்ச்சி, அவர்களுடைய உடையிலே கூட கவர்ச்சி. ஏன்? அவர்களுடைய தொழில், அவர்களுடைய சப்தம், அவர்களுடைய பேச்சிலே கூட கவர்ச்சி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதன் மூலமாக பலவிதமான தவறுகள், பலவிதமான சமூக சீரழிவுகள் நடக்கலாம். அதனால அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் பெண்களுக்கென்று சில வரையறைகளை, சில கட்டுப்பாடுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பெண்கள் அதிகமான நேரம் அவர்கள் வீடுகளுக்குள்ளே தான் இருக்க வேண்டும், தாங்கள் தங்கக்கூடிய அந்த பகுதியிலே தான் இருக்க வேண்டும். மிக அத்தியாவசிய தேவைக்காக வேண்டி மாத்திரம் தேவைப்பட்டால் அந்த கண்டிஷன்களுடன், அந்த நிபந்தனைகளுடன், மகரமான ஆண் துணைகளுடன் தன்னை வரைக்க வேண்டிய முறைப்படி முழுமையாக மறைத்துக் கொண்டு அந்த பெண் வெளியிலே செல்லலாம். ஆனால் அதிகமான நேரம் அவர்கள் இருக்க வேண்டிய இடம் அவர்களுடைய வீடு, அவர்களுடைய குடியிருப்பு பகுதி, அவர்கள் வாழக்கூடிய அந்த இடங்களிலே தான் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை.
பெண்களே, நீங்களோட வீடுகளிலேயே அடங்கி இருங்கள். அறியாமை காலத்துல, அந்த ஜாகிலியத்துடைய காலத்துல, மதமை காலத்துல பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு அழைந்து திரிந்ததை போன்று நீங்கள் அலைந்து தெரியாதீர்கள். நீங்களோட வீடுகளுக்குள்ளேயே தங்கி இருங்கள். நீங்க உங்களோட வீடுகளையே உங்களுடைய தங்குமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஆனால் தேவைக்கு செல்லலாம். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து விடுகின்றான். அந்த பெண்மணிக்கு பல சின்ன சின்ன குழந்தைகள். அவளுடைய தேவை, அவளுடைய குழந்தைகளுடைய தேவை, உணவுடைய தேவை, உடையுடைய தேவை மற்றும் உண்டான பல தேவைகள். அவளுடைய குடும்பத்தில் வேறு எந்த பெரிய ஆண்களும் இல்லை அவளுக்கு உதவி செய்வதற்கு. இப்பொழுது அவள் எக்ஸாமிலே இருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் கூட அவள் முழுமையாக தன்னை மறைத்துக் கொண்டு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவள் ஏதாவது முயற்சிகளை செய்வதற்கும் சரியாச்சல அனுமதி இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு பெண் அதிகமான நேரம் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அவள் வெளியிலே செல்ல தேவை ஏற்பட்டால் எந்த முறையிலே செல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக கூறியிருக்கின்றான். இப்பொழுது சில ஆயத்துகளை நாங்கள் பார்க்கலாம். அந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். பெண்கள் வெளியிலே செல்லக்கூடிய வேளையில் அவர்களுடைய உச்சம் தலை முதல் அவர்களுடைய உள்ளங்கால் வரைக்கும் தங்களை முழுமையாக மறைத்துக் கொண்டு தான் வெளியிலே செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய சில ஆயத்துகளிலேயும் நபி அவர்களுடைய 20க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களிலேயும் தெளிவுபடுத்துகின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய நேரமோ ரொம்ப குறைவு. நாங்க பயான ஆரம்பிக்கும் பொழுது 12:45 ஆக்கப்படுகின்றது. 1:05 1:10 ஒரு சிலர்கள் நேரத்தை கூட பார்ப்பாங்க. ஆனால் பயான் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய பயானை நீக்குவதற்கும் விருப்பம் இல்லை. வரக்கூடியவர்கள் பல தேவையில் இருப்பாங்க. அவர்களுடைய தேவைகளை அவர்கள் அவசரமாக முடிக்கணும். அவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு செல்ல வேண்டும். இருந்தாலும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்தால் ஓரளவாவது அதை முழுமையாக முடிப்பதனால சில நேரங்களில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், குர்ஆனுடைய சில ஆயத்துகளை பார்க்கலாம். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், குல்லுல் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون وكل المؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن. நீளமான ஆயத், அதனுடைய சுருக்கமான தர்ஜுமான் ஆண்களுக்கு சொல்லுங்க, நாயகனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களை, அபத்தை, மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அதே மாதிரி பெண்மணிகளுக்கும் நீங்க சொல்லுங்க, அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். அவர்களும் தங்களுடைய மர்மஸ்தானங்களை, மறைவிடங்களை, இரத்தஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அது அவர்களுக்கு மிகவும் பரிசுத்தமானது என்று சொல்லிவிட்டு கூறுகின்றான். அந்த பெண்மணிகளுக்கு சொல்லுங்க, அவர்கள் தங்களுடைய குமார்களை, அவர்கள் தங்களுடைய குமார்களை தங்களுடைய ஜெய்புகளின் மீது போட்டுக் கொள்ளட்டும். இந்த இடத்துல மிக முக்கியமான 2 வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். ஒன்று குமார் என்ற வார்த்தை, இரண்டாவது ஜியூப் என்ற வார்த்தை. முதலாவது அந்த வார்த்தைக்குரிய பொருளை நாம் விளங்க வேண்டும். அகராதியில ஹெமாரி என்பதற்கு அது பன்ம, அதனுடைய ஹெமாரி என்பது அது ஒரும, அதனுடைய பன்ம ஹுமுர். அல்லாஹ் ஹுமுர் என்று இந்த ஆயத்திலே குறிப்பிட்டிருக்கின்றான். அவர்களுடைய ஹெமாரிகளை அவர்களுடைய ஜெய்புகளின் மீது போட்டுக் கொள்ளட்டும். ஹெமாரி என்பதனுடைய பன்ம ஹுமுர், ஜெய்ப் என்பதனுடைய பன்ம ஜுயூப்.
ஹிமாரி என்றால் ஆரம்ப காலத்துல ஒரு பெண் தன்னுடைய தலையை மூடக்கூடிய அந்த ஒரு துண்டுக்கு அந்த ஆடைக்கு சொல்லப்படும். அவர்கள் ஆரம்ப காலத்துல தன்னுடைய தலையை மூடக்கூடிய அந்த துண்டால் தலையை மூடி அதில் தொங்கக்கூடிய அந்த துண்டை தன்னுடைய கழுத்துக்கு பின்னால் போட்டுக் கொள்வார்கள். எப்பொழுது இந்த ஆயத் இறங்கியதோ அதற்கு பின்னால அந்த ஆடையால் தன்னுடைய தலைகளை மூடிக்கொண்டு கழுத்துக்கு பின்னால் தொங்கக்கூடிய அந்த துண்டின் மூலமாக தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்ளும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே கூறுகின்றான். அவர்கள் தங்களுடைய ஹிமார்களை தங்களுடைய கழுத்திலிருந்து நெஞ்சு வரைக்கும் உள்ள நீளமான பகுதி அதற்கு ஜெய்தி என்று சொல்லப்படும். கழுத்திலிருந்து நெஞ்சு வரைக்கும் உள்ள அந்த நீள